ஒரு காட்டில் சச்சு என்ற புத்திசாலிமான் சிங்கராஜாவின் படையில் சேர வேண்டும் என்ற லட்சியத்துடன் கடுமையாக பயிற்சி எடுத்தது. ஆனால் தேர்வில் பெரிய புலிகள், கரடிகள், வலிமை வாய்ந்த விலங்குகளே தேர்ந்தெடுக்கப்பட்டன. சச்சு தோல்வி அடைந்து மனமுடைந்து திரும்பி செல்லும்போது ஒரு பெரிய கல் மலையிலிருந்து உருண்டு வருகிறது என்று தெரிந்தது. அதை பார்த்த சிங்கராஜா உடனே, எல்லாரும் இந்த காட்டை விட்டு செல்ல வேண்டும், இந்த கல் உருண்டு வந்து நம் காட்டையே அழித்துவிடும் என்று உத்தரவிட்டார். ஆனால் சச்சு மட்டும் நின்று ஒரு புத்திசாலியான யோசனை சொன்னது. நாமெல்லாம் இந்த காட்டை விட்டு எங்கு செல்வது? இந்த கல்லை நிறுத்த ஒரு வழி இருக்கிறது. கல் விழுமிடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினால் அது விழுந்த இடத்திலிருந்து நகராமல் அங்கேயே நின்றுவிடும். அப்பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். அனைத்து விலங்குகளும் சேர்ந்து பெரிய பள்ளம் தோண்டின. கல் உருண்டு வந்தது, பள்ளத்தில் விழுந்தது. யாருக்கும் ஆபத்தே இல்லை. இதைக் கண்ட சிங்கராஜா சச்சுவின் புத்திசாலித்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அந்த நாள் முதல் சச்சுவை தன் ஆலோசகராக அரசவையில் அருகில் வைத்துக் கொண்டார். நாம் விரும்பியது கிடைக்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அதைவிட சிறந்தது நமக்காக காத்திருக்கிறது